இன்னைக்கு என்ன திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இருந்து மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, மனதளவில் ஒருத்தவன் குற்றமற்றவனாக இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த குறள் சொல்லுது. மற்றவை எல்லாம், அதாவது நம்மளுடைய பேச்சாக இருக்கட்டும், நம்மளுடைய பிஹேவியராக இருக்கட்டும், இது எல்லாமே மற்றவர்களால் நாம் அறியப்படணும் அப்படின்னு நாம் போகிற ஒரு வெட்டி சீன் தான். அதாவது இது ஒரு பகட்டான பந்தா காட்டுறதுக்கான ஒரு விஷயம் தான் தவிர, மனதளவில் நீங்கள் குற்றமற்றவனாக இருந்துட்டா அதுதான் உண்மையான ஒரு அறமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த குறள் சொல்லுது. நாங்களே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கோம், இதில் மிரள போகும் மீனராசின் டைட்டில் வேற உங்களுக்கு கேட்குதா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரியான தலைப்புகள் வச்சாதான் நீங்க பாக்குறீங்க. மீனராசி பத்தி நான் சொல்ற நிறைய விஷயங்கள் உங்க காதுக்கு போய் சேருன்றதுனால தான், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரியான தலைப்புகள் வைக்க வேண்டியதா இருக்கே தவிர, மற்றபடி மக்களா இருக்கட்டும் இல்ல என்னுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் உங்க மனசு நோக்கடிக்கணும் இல்ல உங்களை பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரியான எந்த டாபிக்கும் வைக்கல. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் வக்ர பெயர்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வக்ரம்னா என்ன, அது மட்டும் இல்லாம புரட்டாதி 4வது பாதம், ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனியால இப்போ ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் என்ன மாதிரியான நல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவன் ஜோதிட நல்லன். நிறைய பேருக்கு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நீ ஏன் இவ்வளோ வக்ர புத்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வக்ரம்னா ரொம்ப கொடுமையான மோசமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் சனி அப்படிங்கிற கோள் சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருக்குது. பூமி ஓரளவுக்கு சூரியனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சூரியன் இருக்கும், சூரியனை சுற்றி பூமி தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கும். சனி கிரகமும் அதே மாதிரி தனக்குண்டான ஒரு சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா. ரெண்டு பேருமே ஃபார்வர்டில் தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் பூமி சூரியனை ரொம்ப சீக்கிரமாகவே சுற்றி முடிக்குது. சனியை கம்பேர் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்குள்ளேயே பூமி சூரியனை சுற்றி முடிக்குது இல்லையா. அந்த சுற்றுவட்ட பாதையில் பூமியும் சனி சுத்திக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சனி அப்படிங்கிற அந்த கோள் பின்னோக்கி போற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. அது வெறும் தோற்றம் தான், ஆனா அதுக்காக சனி பின்னோக்கிலாம் சுத்தல, அவர் முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரவுண்ட்ல ஒரு 5 பேர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாங்க. 5 பேருமே முன்னோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 5 பேர்ல முதல்ல இருக்கக்கூடிய நபர் கொஞ்சம் வேகமா ஓடுறாரு. அப்ப மீதம் இருக்க 4 பேர் பின்னோக்கி ஓடுறாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த 4 பேரை விட அந்த ஒருத்தர் வேகமா ஓடும்பொழுது நமக்கு அந்த 4 பேரும் பின்னோக்கி போற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும் இல்லையா. அந்த ஒரு தோற்றத்தை தான் வக்ரம் அப்படின்னு சொல்றாங்க. வக்ரம்னா பின்னோக்கி நகர்வு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். கிரகங்கள் பின்னோக்கி நகரல, நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு தோற்ற பிழை ஏற்படுது. ஜோதிடத்தில் இந்த வக்ரத்தால நிறைய பலன்கள் மாறுது, நல்லது கெட்டது நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த வக்ரத்தை நாங்கள் கன்சிடர் பண்ணி ஜாதகத்தில் வச்சிருக்கோம். அதையும் நாங்கள் ப்ரெடிக்ஷன் எடுத்து மக்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. என்னதான் இந்த வக்ரம்ங்கிறது ஒரு தோற்ற பிழையா இருந்தாலும் நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது அது பின்னோக்கி நகர்வு போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. இந்த கோள்களுடைய வக்ரம் நிறைய நேரத்தில் ப்ரெடிக்ஷனை மாத்துது. நல்லது நடக்க வேண்டிய இடத்துல கெட்டது நடக்குது, கெட்டது நடக்க வேண்டிய இடத்துல நல்லது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் நாங்கள் இந்த வக்ரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாங்கள் ஜோதிட ரீதியா ஜாதகத்தில் இதை கணிக்கிறாங்க. அதே மாதிரி வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்லவரா இருக்காருன்னா அவர் வக்ரம் ஆகும்போது, அதாவது அந்த பின்னோக்கி செல்வது போல ஒரு தோற்றம் ஏற்படுது இல்லையா, அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் அவர் கெட்டவரா மாறிடுவாரு. அதே மாதிரி கெட்டவரா இருந்தாலும் அவர் நல்லவரா மாறிடுவாரு. அந்த டைமுக்கு அந்த வக்ரம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. நல்லது நடக்க வேண்டிய இடத்துல கெட்டது நடக்குது, கெட்டது நடக்க வேண்டியது நல்லது நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ சனி மீனராசிக்குள்ள இருக்காருன்னா மீனராசியிலிருந்து 5வது ராசியான அந்த கடக ராசிக்குள்ள சூரியன் வரும்பொழுது இந்த வக்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. அந்த 5வது ராசியான கடகத்துல இருந்து சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் அப்படி அந்த 9வது ராசிக்கு சூரியன் வரும்பொழுது இந்த வக்ரம் நிவர்த்தி அடையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சனி இப்போ வக்ரம் ஆகிட்டு இருக்காரு. அதாவது இப்போ இந்த உத்திரட்டாதியில் இருக்கக்கூடிய சனி ரேவதி நட்சத்திரத்துக்கு தான் போகணும். அவர் முன்னோக்கி கீர் போடாம ரிவர்ஸ் கீர் போட்டுக்கிட்டு திரும்ப பூரட்டாதிக்கு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ உத்திரட்டாதியில் இருக்காரு. இப்போ அடுத்தது பூரட்டாதி 4வது பாதத்துக்கு வருவாரு. அந்த ரிவர்ஸ் கீர் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபார்வர்டில் ஒரு கீர் போட்டு திரும்பவும் உத்திரட்டாதிக்கு வரணும். என்ன சார் இந்த சனிக்கு வேற வேலையே இல்லையா, ஃபார்வர்டில் ஒரு கீர் போடுறாரு திரும்பவும் ரிவர்ஸ் கீர் போடுறாரு அப்படின்னு நினைக்கலாம். வக்ரத்துக்கும் சனிக்கும் பெருசா சம்பந்தம் இல்லை. சனி இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இந்த வக்ரம் ஆரம்பிக்கும். சூரியனை முதன்மைப்படுத்தி தான் இந்த வக்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு நல்லது செய்யுமா நீங்க கேட்டீங்கன்னா, உண்மையிலே இப்போ அவர் உங்களுக்கு கெட்டது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது உங்களுடைய கெரியரா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல வேலை விஷயமா இருக்கட்டும், இல்ல உங்க ஹெல்த் இருக்கட்டும், இது எல்லாத்திலும் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு பெரிய கஷ்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. இது எல்லாம் சனியால தான் வருது. நாங்க பெரிய ஒரு பாடத்தையே சனிக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நிலை மாறும். ஏன்னா இது எல்லாமே சனியால தான் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி தான் இப்போ கொடுத்துருக்காருன்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா, வக்ரம்னா என்ன சொல்லியிருக்கோம், இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இவ்வளோ கெட்டதை கொடுத்தவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போறாரு. மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாம் நிறைய நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும்.
அஸ்ட்ராலஜி ரீதியா. மீன ராசியில பிறந்த பூரட்டாதியா இருக்கட்டும், உத்திரட்டாதியா இருக்கட்டும், இல்ல ரேவதி நட்சத்திரக்காரங்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாரா, நல்லது செய்ய போறாரு. இந்த வேலையில இருந்து உங்களுக்கு தூக்கி எறிஞ்சாங்களோ அதை விட பெட்டரான சிறப்பான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இப்ப இருக்கு. மீன ராசி லவ் ஃபெயிலியர் பத்தி நிறைய வீடியோ நான் போட்டுட்டேன், அதை பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாத்துருங்க. உங்களை விட்டு போனவங்க உங்களுக்கு இப்போ லவ் ஃபெயிலியரா இருக்கும் இல்லையா, இதை விட பெட்டரான ஒரு லவ் வந்திருக்கும், இல்ல பெட்டரான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருப்பாங்க. இது போல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய ஃபேமிலியில நிறைய பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வக்ர சனியால நிறைய சந்தோஷமான சுபகாரியங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்து அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே இப்போ வந்து ஒரு 4-5 மாசத்துக்கு கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும், ரெடியூஸ் ஆகிடும். அதை பத்தி நீங்க கவலைப்படவே தேவை கிடையாது. சனி வக்ரமாகிறார் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறான ஒரு விஷயத்தை அவர் செய்ய போறாரு. இயல்புக்கு மாறான விஷயம் சொல்றீங்க, அப்ப சனியோட இயல்பு என்னன்னா, சனியோடைய இயல்பு உண்மையிலே என்னன்னா எல்லாருக்குமே தீமை செய்வது, கெடுதல் செய்வது அவருடைய கேரக்டர். வக்ரமாகும் பொழுது இயல்புக்கு மாறான நிலை வரும்பொழுது தீமை செய்யறது போல நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போறாரு. நீங்க எந்த இடத்துல தோல்விகளை சந்திச்சீங்களோ மறுபடியும் அந்த இடத்துல வெற்றி பெறலாம். இது போல நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய வந்து ஒரு காலகட்டமாக தான் இருக்கு. இந்த வக்ர சனியால மீனராசிக்கு நிறைய நல்லதுகள் கண்டிப்பா நடக்க போகுது நம்ம சொல்லிடலாம். இந்த நல்லது கண்டினியூஸா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகளையும் பார்க்கணும். அந்த தசை புத்திகள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதா இருந்தது, உங்க ராசிக்கு உங்க லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்களோட தசை புத்திகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லதுக்கு மேல இன்னும் நல்லது கண்டிப்பா நடக்கும். மீனராசியில பிறந்த யாராவனா இருக்கலாம், என்னுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கலாம், நீங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட 4-5 மாசத்துக்கு ரிலாக்ஸா இருக்க போறீங்க, நிம்மதியா தூங்க போறீங்க. தூக்கமே இல்லாம ரொம்ப ஓவர் திங்கிங்குள்ள இருந்து அவஸ்தைக்குள்ளான ராசி எதுன்னா அது வந்து மீனராசி தான். அந்த ஓவர் திங்கிங் எல்லாமே இப்போ கொஞ்ச காலத்துக்கு டெம்பரவரியா நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது சனி கிட்ட இருந்து. இது பர்மனன்ட் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பவும் இந்த சனி வந்து ஃபார்வர்டில் கீரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். அது எப்போ நடக்கும்னா நவம்பருக்கு அப்புறம் நடக்கும். மறுபடியும் அடுத்த வருஷம் சூரியனோட அந்த இருப்பால் திரும்பவும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வக்ரமாக இருப்பார். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு வந்து நல்லா இருக்குது. இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய விஷயங்களை செய்ய தொடங்குங்க. டிப்ரெஷன் அதுவாக தானாக கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக வந்து ரிலீஃப் கிடைக்கும், அதை நீங்களே உணர போகிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேவதி நட்சத்திரக்காரங்க கிட்ட இன்னும் சனி வரல. ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்கு பக்கத்து ரூமுக்குள்ள தான் இப்ப சனி இருக்காரு. ஆனா உங்க ரூமுக்குள்ள அவர் இன்னும் வரல. உங்க ரூமுக்குள்ள வர்றதுக்கு இந்த வருஷம் எண்டு இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 2026 கூட ஆயிடும். உத்திரட்டாதி நட்சத்திரம் தங்கி இருக்க அந்த ரூமுக்குள்ள தான் அவரு இப்ப தங்கி இருக்காரு. உங்களுடைய பக்கத்து பெட்டில வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்து பெட்டிலே படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு இப்ப கெடுதல் செய்ய போறாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு நல்லது செய்ய போறாரு. ஏன்னா ஒரு வக்ரமாக போறாரு. தன்னுடைய இயல்புக்கு மாறான ஒரு விஷயத்தை உங்க எல்லாருக்குமே செய்ய போறாரு. கெட்டவரா இருக்கும்போது என்ன செய்வாரு, அந்த கெட்ட தன்மையை குறைச்சிப்பாரு. நல்லது செய்யலாம் கூட கெட்டது செய்யாமல் இருப்பாருன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதனால் மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு 4-5 மாதம் கண்டிப்பாக ஒரு பெரிய ரிலீஃப் காத்திருக்கு. அதனால் எதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, எதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சியாக இருக்கட்டும், காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குற எல்லாரோட மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், இவர் என்ன மீனராசி பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காரு, இது மீனராசிக்கு மட்டுமே உண்டான ஒரு சேனல் அப்படிங்கிற டவுட் கூட வந்திருக்கும். கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய சேனல் எல்லா ராசி பத்தியுமே நான் சொல்லுவேன். ஆனா இப்போ மீன ராசி தான் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்காங்க. இந்த ராசி கோச்சாரப்படி மீன ராசி தான் கொஞ்சம் இப்போ சஃபர் ஆகி இருக்காங்கன்றனால மீனராசி பத்தி தான் நிறைய சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு. மீனராசி பத்தி சொன்னாதான் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகுது, நம்மளுடைய சேனலுக்கும் நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்ப நீங்க பண்றதெல்லாம் ஒரு வர்த்தக நோக்கத்துக்காக தான். நிறைய பேர் பாக்குறாங்க, உங்க சேனலுக்கு வியூஸ் கிடைக்குது, சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க, அப்படிங்கறதுனால தான் நீங்க மீனராசி பத்தி மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நான் கன்னி ராசி பத்தி சொன்னாலுமே நிறைய பேர் பார்ப்பாங்க, சிம்ம ராசி பத்தி சொன்னாலும் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. எல்லா ராசி பத்தி சொன்னாலும் அதற்குண்டான ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்மளுடைய சேனலை பார்க்க தான் செய்வாங்க. மீன ராசியில பிறந்தவங்க மட்டும் தான் கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல. 12 ராசியில பிறந்தவங்களும் கஷ்டப்படுவாங்க, 12 ராசியில பிறந்தவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இந்த ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள், தசை புத்திகள் அப்படின்னு நிறைய இருக்கு. முழு பலனும் இல்லைன்னா நீங்க எதுக்கு இதை சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். வேற வழி இல்லை, நீங்க ராசி பலனை பத்தி சொன்னாதான் பாக்குறீங்க. நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ரீச் ஆகுது. நான் இந்த ராசி பலனை விட்டுட்டு தசாபுத்திகள், அந்தரங்கள், காரகத்துவம், ஆதிபத்தியம், கிரக பார்வைகள், ஷட்பலம், திக்பலம், திருப்பலம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு புரியாது. அஸ்ட்ராலஜி மீது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே புரியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காக சொல்ற ஒரு விஷயம் தான். பட் அஸ்ட்ராலஜி தெரியாதவங்க ராசி மட்டும் தான் நம்புவீங்க. உங்க ராசிக்கு சொல்லிட்டாங்கன்னா அது நடந்துடும் சொல்லிட்டு தான் நம்புவீங்க. ஆனா அப்படி கிடையாது. ராசிக்கு சொல்றது ஒரு பொது பலன் தான். ஒரு 20% ஒரு 30% தான் நடக்கும். ஆனா அதுக்காக இது நடக்காம போகாது. இதோடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே நேரத்தில் எப்பெல்லாம் வந்து சனி
வந்து உங்கள் ராசிக்குள்ளே வராரோ அப்போலாம் அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய பாதிப்புகளும் இருக்கும், அதே நேரத்தில் நிறைய நல்லதுமே நடக்கும். மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இல்லையா, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இவங்க 3 பேருன்னு ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனியால் இப்போ கெடுதல் நடக்க போகிறது கிடையாது. ஒரு 4-5 மாதங்கள் உங்களுடைய தசை புத்திகள், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளுக்கு ஏற்ப நன்மைகளோ கூடுதல் குறைச்சலாக இருக்கும், கெடுதலும் வந்து கூடுதல் குறைச்சலாக கண்டிப்பாக இருக்கும். சனியால் பாதிப்புகள் நமக்கு இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு கம்மி. அதனால் இதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. இந்த மிரள போகும் மீன ராசி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டில் போட்டிருக்கேன், நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். அந்த மாதிரி டைட்டில் வச்சா தான் நீங்கள் பார்ப்பீங்க நான் சொல்கிற பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையான உங்கள் மனதுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் உங்களை போய் ரீச் ஆகுன்றதுக்காக நான் அந்த மாதிரி டாபிக் வச்சேன். மற்றபடி உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமே கிடையாது. ஸோ எல்லா ஏஜில் பிறந்தவங்களுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கலாம்.